தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவுக்கு எவ்வளவு தொகுதிகள்? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில அதிமுக தலைமையில இணைந்த பாமகவுக்கு 18 தொகுதிகள் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அப்படி இந்த தேர்தல்ல 18 தொகுதிகள் என்னென்ன, யார் யார் வேட்பாளர்களாக இருக்க போறாங்க அப்படின்ற உத்தேச பட்டியல் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். சேலம் மேற்கு தொகுதியில கார்த்திக் அப்படின்றவர் தான் பாமகவினுடைய வேட்பாளராக களமிறங்க போறாரு. இதுக்கு முன்னாடி சேலம் மேற்கினுடைய அரசியல்ல கள நிலவரம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 2021 பொறுத்த வரைக்கும் அருள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முக்கிய ஆள் அருள் அவர்கள் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாருன்னு பாத்தீங்கன்னா 21,499 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி 2016ல அதிமுக தான் வந்து மேற்கு சேலத்துல வந்து வெற்றி பெறாங்க. வெங்கடாச்சலம் அவங்க 7,247 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. 2011லயும் அதிமுக தான் வெற்றி பெறாங்க. 27,661 வாக்குகள் வித்தியாசத்துல வெங்கடாச்சலம் தான் வெற்றி பெறாரு. சோ இது வந்து எப்பவுமே வந்து 1977ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் களம் சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதே பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு போட்டியிடுறாங்க. ஆனா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சவாலாக அமைகிறது. அதே மாதிரி இப்ப தொடர்வாங்களான்றது ஒரு கேள்வியாக அமையுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் ஒரு பக்கம், ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அருள் அவர்கள் தான் வந்து இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றிருக்காரு. அப்படி இருக்கும்போது சேலம் மேற்கு பாட்டாளி மக்கள் கட்சி கார்த்திக் அவர்களுக்கு சாதகமாக அமையுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக சேலம் வடக்குல வந்து சதாசிவம் அல்லது சேகர் அவர்கள் வந்து போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. சதாசிவம் அவர்கள் சேகர் அவர்களுக்கு இந்த சேலம் வடக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு தேடி தரும் அப்படின்றத கடந்த தேர்தல்கள்ல சேலம் வடக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சேலம் வடக்கு பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தான் வந்து வெற்றி பெறாங்க. ராஜேந்திரன் அப்படின்றவர் தான் வந்து 2021ல வெற்றி பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட 7,588 வாக்குகள் வித்தியாசத்துல. இரண்டாவது இடத்துல அதிமுக இருக்கிறாங்க. வெங்கடாச்சலம் அவர்கள் 85,844 வாக்குகள் வந்து குவிக்கிறாரு. 7,000 தான் வாக்குகள் வித்தியாசமானது இருக்கு. 2016ல ராஜேந்திரன் அப்படின்றவர் திமுக சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெறாங்க. ஓட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,873 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. அதே மாதிரி 2011ல அழகுபுரம் மோகன்ராஜ் தேமுதிக தலைமையில வந்து போட்டி போடுறாரு. கிட்டத்தட்ட 29,365 வாக்குகள் வித்தியாசத்துல தேமுதிக வந்து சேலம் நார்த்ல வந்து போட்டி போட்டு வெற்றி பெறாங்க. இந்த சூழல்ல சதாசிவம் சேகருக்கு எப்படி இந்த தொகுதி சாதகமாக அமைய போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இங்க முழுக்க முழுக்க தேமுதிகவும் திமுகவும் தான் வின் பண்ணிருக்காங்க. தேமுதிக ஒரு முறை கடந்த 3 தேர்தல்ல, அதே மாதிரி 2 முறை திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இது திமுகவுக்கு சாதகமான ஒரு இடமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தேமுதிகவும் இப்போ திமுக கூட்டணியில இருக்கிற காரணத்தினால இந்த ஒரு தொகுதி அப்படின்றது பாமகவுக்கு ஒரு சவாலான சூழலா அமையலாம். தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் பாமகவினுடைய ஒரு ஃபோர்த் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ தர்மபுரியில வெங்கடேஸ்வரன் வந்து போட்டி போடுறாரு. சோ இங்க கடந்த காலங்கள்ல அரசியல் களம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். தர்மபுரியில SP வெங்கடேஸ்வரன் அவர்கள் வந்து போட்டி போட்டிருக்கிறாரு. 2021ல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டி போட்டு 26,860 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு வெங்கடேஸ்வரன். மீண்டும் அவர் தான் இந்த ஒரு தொகுதியில களம் இறங்குறாரு. இரண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து 2021ல திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி இது முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3 முறை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஒரு தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சுப்பிரமணி அப்படின்றவர் 2016ல திமுக சார்பாக போட்டி போட்டு 9,673 வாக்குகள் 76 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. 2011ல பாஸ்கர் தேமுதிக கட்சி சார்பாக போட்டி போட்டிருக்கிறாரு. 4,043 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. கடந்த 2-3 தேர்தல்கள் பார்க்கும் பொழுது 2021ல தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து தேமுதிகவும், அதுக்கு முன்னாடி திமுகவும் தேமுதிகவும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 2011ல தேமுதிக கட்சி சார்பாக இங்க தர்மபுரியில போட்டி போடும் பொழுது 2வது இடத்துல இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்ப வாக்குகள் வித்தியாசம் 4,043 தான். சோ ஒரு க்ளோஸ் ட்ரை கொடுத்துதான் வந்து தர்மபுரியில 2016ல வந்து 2011ல வாக்குகளை வந்து இழந்திருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி. சோ தர்மபுரியில பாட்டாளி மக்கள் கட்சியில ஏற்கனவே வெங்கடேஸ்வரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. சும்மா இல்ல 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற வெங்கடேஸ்வரன் மீண்டும் நிற்கிறாரு. சோ இந்த களம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்புறமா பெண்ணகரம்ல சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து போட்டி போட போறாங்க. சோ பெண்ணகரம் தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்க போகுது, இதுக்கு முன்னாடி அந்த களம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம்.
பெண்ணகரத்துல இப்போ இதுக்கு முன்னாடி ஜி.கே. மணி அவர்கள் வந்து போட்டி போட்டிருக்காங்க. இப்போ ஜி.கே. மணி அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில இப்போ இந்த தொகுதியில சௌமியா அன்புமணிக்கு ஆன அந்த ஒரு செல்வாக்கு இருக்குமா? ஏன்னா சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து இப்போ இந்த ஒரு பிரச்சனையில அவங்க மேல வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஜி.கே. மணி அவர்கள் மீண்டும் ராமதாஸ் அவர்கள் அதே இடத்துல களமிறக்கி விட்டாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு சவாலா இருக்குமா? இல்ல மீண்டும் சௌமியா மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெறுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஜி.கே. மணி அவர்கள் போட்டி போட்டப்போ கிட்டத்தட்ட 21,186 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. இரண்டாவது இடத்துல திமுக வந்து இருக்கிறாங்க 2016. இங்க வந்து திமுக விட அதிகமான முறைகள் வெற்றி பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா பெண்ணகரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தான். சோ இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒரு களம் அப்படின்னே சொல்லலாம். இங்க 2016 இன்பசேகரன் திமுக சார்பாக போட்டி போட்டிருக்காரு. அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு 18,446 வாக்குகள் வித்தியாசத்துல. 2011 நஞ்சப்பன் சிபிஐ கட்சி சார்பாக போட்டி போட்டு 11,543 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. சோ பெண்ணகரம் தொகுதி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டி போடுறாங்க. ஷோலிங்கர்ல வழக்கறிஞர் சரவணன். சோ வழக்கறிஞர் சரவணனுக்கு பாமக கட்சி சார்பாக போட்டி போடக்கூடிய இவருக்கு இதுக்கு முன்னாடி களம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஷோலிங்கர்ல 2021 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சி தான் வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுகவோட கூட்டணியில கிட்டத்தட்ட 26,698 வாக்குகள் வித்தியாசத்துல ஷோலிங்கர்ல காங்கிரஸ் வந்து 2021 வெற்றி பெறாங்க. இரண்டாவது இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி AM கிருஷ்ணன் இருக்கிறாரு. 26,000 வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க 2021. 2016 அதிமுக வெற்றி பெறுறது கிட்டத்தட்ட 9,732 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக ஷோலிங்கர்ல வெற்றி பெறாங்க. அடுத்ததாக தேமுதிக வெற்றி பெறாங்க 2011 கிட்டத்தட்ட 938 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியானது பெறப்படுது. அதிமுக தான் இங்க அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க. சோ அதிமுக பாமகன்னு வரும்பொழுது இந்த தொகுதியில அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்றது ஒரு சவாலாக இருந்தாலும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக அம்பத்தூர்ல KN சேகர் அவர்கள் வந்து போட்டி போடுறாங்க. அம்பத்தூர் தொகுதி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்றத பார்ப்போம். அம்பத்தூர் தொகுதியில 2021 பாத்தீங்கன்னா ஜோசப் சாமுவேல் DMK சார்பாக போட்டி போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 42,146 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி 2021 ஜோசப் சாமுவேல், 2016 அலெக்சாண்டர் அதிமுக, 2011 வேதாச்சலம் அதிமுக சார்பாக தான் போட்டி போடுறாங்க. வாக்குகள் வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து அதிமுக இந்த ஒரு தொகுதியில போட்டி போட்டிருக்காங்க. அம்பத்தூரை பொறுத்த வரைக்கும் அம்பத்தூர்ல ஸ்ட்ரைக் ரேட் திமுகவுக்கு 33%, அதிமுகவுக்கு 67% இருக்கு. அடுத்ததாக ரிஷிவந்தியம் பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு உகந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. இங்க செலியன் அவர்கள் பாமக கட்சி சார்பாக போட்டி போடுறாங்க. செலியன் அவர்களுக்கு இந்த தொகுதி எந்த அளவுக்கு இருக்க போகுது, இதுக்கு முன்னாடி இந்த ரிஷிவந்தியம் தொகுதி எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வசந்தம் கார்த்திகேயன் வந்து போட்டி போட்டு 2021 ஜெயிக்கிறாங்க. 41,728 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. அதே மாதிரி 2016 கார்த்திகேயன் திமுக சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெறாங்க. 2011 விஜயகாந்த் அவர்கள் வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்ற தொகுதி தேமுதிக சார்பாக. எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 91,164 வாக்குகள் வித்தியாசத்துல ரிஷிவந்தியம் தொகுதியில கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஜெயிக்கிறாங்க. இப்போ தேமுதிகவும் ரிஷிவந்தியம் தொகுதியை கேட்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. அவங்களுடைய உத்தேச பட்டியலையும் இந்த தொகுதி இருக்குது. சோ பாமகவா தேமுதிகவா அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக இந்த தொகுதியில செலியன் போட்டி போட போறாரு. அடுத்ததாக உத்திரமேரூர் தொகுதி மகேஷ் அவர்கள் போட்டி போடுறாரு. உத்திரமேரூர் இதற்கு முன்னாடி எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அரசியல் களத்தில் யார் முந்தி இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். உத்திரமேரூர் தொகுதியில 2021 சுந்தர் அப்படின்றவர் தான் போட்டி போட்டிருக்காரு திமுக கட்சி சார்பாக. வெறும் 1,222 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிக்கிறாரு. இரண்டாவது இடத்துல சோமசுந்தரம் அதிமுக. சோ இந்த ஒரு இடத்துல 1,622 வாக்குகள் வித்தியாசம் அப்படின்றப்போ இது வந்து தோற்கிறதுக்கான வாய்ப்பு திமுகவுக்கு அதிகமா இருந்திருக்கு. இருந்தாலும் ஒரு 1,000 வாக்கு வித்தியாசம் 1,500 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இங்க அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 சுந்தர் கே அப்படின்னு தான் வந்து திமுக சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெறாரு. 12,156 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. 2011 கணேசன் அப்படின்றவர் போட்டி போடுறாரு அதிமுக சார்பில். 13,766 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிக்கிறாரு கணேசன் அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உத்திரமேரூர்ல மகேஷ் போட்டி விடுறாரு. திருப்போரூர்ல CR பாஸ்கரன் அவர்கள் போட்டி போடுறாங்க. நம்மளுடைய சேனல்ல நிறைய முறை வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. CR பாஸ்கரன் அவர்களுக்கு திருப்போரூர் தொகுதி வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி திருப்போரூர் தொகுதியில களம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். திருப்போரூர் கான்ஸ்டிடியூன்சியை பொறுத்த வரைக்கும் SS பாலாஜி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த இவர் தான் கடந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதுவும் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா 1,946 வாக்குகள் வித்தியாசம்
வித்தியாசத்துல திருப்போரூர்ல நின்று வெற்றி பெறாங்க. ஆறுமுகம் 2வது இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர். இவர் 92,007 வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாங்க. 2016ல கோதண்டபாணி அதிமுக கட்சி சார்பாக போட்டி போட்டிருக்காரு. வெறும் 950 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றியை பெற்றிருக்காங்க. அதே மாதிரி மனோகரன் 2011ல போட்டி போட்டு 18,228 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 2016ல வெறும் கம்மியான வாக்குகள்ல தான் வந்து அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சோ இங்க விசிகே தான் வந்து விசிகேவுக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. பாமகவுக்கான செல்வாக்கும் இந்த திருப்பூர் தொகுதியில இருக்கு. சோ இங்க ஒரு க்ளோஸ் ஃபைட் வந்து இருக்கும் அப்படின்னு தெரியப்படுது. சோ பாஸ்கரன் அவர்கள் இந்த தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக போலூர் செல்வகுமார் அவர்கள் வந்து போட்டி போடுறாங்க. 2021ல பாத்தீங்கன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் தான் போட்டி போடுறாரு. அதிமுக சார்பில் கிட்டத்தட்ட 9,225 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. 2வது இடத்துல திமுக சேகரன் அப்படின்றவர் இருக்கிறாரு. 2016லயும் சேகரன் திமுக சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெறாரு. 8,273 வாக்குகள் வித்தியாசத்துல. 2011ல அதிமுக ஜெயசுதா 28,545 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. சோ இது அதிமுக திமுகன்னு மாத்தி மாத்தி வந்திருக்காங்க. இங்க அதிமுக தான் அதிக முறை ஜெயிச்சிருக்காங்க. சோ பாமகவுக்கு கொடுத்த பெரும்பான்மையான தொகுதிகள்ல அதிமுகவினுடைய செல்வாக்கு இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால பாமகவுக்கும் இது ஒரு வகையில கை கொடுக்கும். சோ போலூர்ல செல்வகுமார் நிக்கிறாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியமா அவருக்கு வெற்றி வாய்ப்பை வந்து தேடி தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். செஞ்சியில கணேஷ்குமார் அவர்கள் வந்து போட்டி போடுறாங்க. செஞ்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி KS மஸ்தான் திமுக சார்பில் போட்டி போடுறாரு. இங்க 2வது இடம் அந்த டைம்ல பிடிச்சது 2021லயே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி 35,805 வாக்குகள் வித்தியாசத்துல செஞ்சி மஸ்தான் அபார வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக 2021ல செஞ்சி மஸ்தான் அபார வெற்றி அப்படின்னே சொல்லலாம். 2016ல மஸ்தான் தான் நிற்கிறாரு. அவர் தான் வெற்றி பெறாரு. அதிமுக சார்பாக 22,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. 2011ல இங்க வந்து கணேஷ்குமார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டி போட்டிருக்காங்க. 1,811 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. சோ பாட்டாளி மக்களுக்கான செல்வாக்கு செஞ்சியில இருக்கு. அந்த தேர்தல்ல 2வது இடத்துல இருந்தது தேமுதிக. சோ தேமுதிகவுக்கும் இந்த இடத்துல ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அது இப்போ நிலை இருக்கா அப்படின்றது இந்த தேர்தல்ல தான் அவங்க ப்ரூவ் பண்ணும். சோ அடுத்ததாக விக்கிரவாண்டியில சிவகுமார் அவர்கள் வந்து போட்டி போடுறாங்க. விக்கிரவாண்டியில 2024 பை எலெக்ஷன் வந்தது. அப்போ அன்னியூட் சிவா அவர்கள் தான் திமுக சார்பாக போட்டி போடுறாங்க. ஆனா விக்கிரவாண்டியில அப்போ அன்புமணி அவர்களே வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவங்க தோற்கடிக்கப்படுறாரு. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த அன்புமணி அவர்கள் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிக்கப்படுறாருன்னா 67,757 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிக்கப்படுறாங்க. அதே தொகுதி இப்போ சிவகுமாருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 2021ல திமுக அன்னியூட் சிவர் தான். 2014ல ராதாமணி திமுக. 2011ல ராமமூர்த்தி CPI. 2வது இடத்துல திமுக இருக்கிறாங்க. சோ திமுக தான் அதிக முறை இந்த விக்கிரவாண்டி தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததாக விருதாச்சலம் டாக்டர் தமிழரசி. விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் 2021ல காங்கிரஸ் MR ராதாகிருஷ்ணன் அப்படின்றவரு 862 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. 2வது இடத்துல கார்த்திகேயன் இருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியை எவ்வளவு வெறும் 862 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிக்கிறாரு. INCயை சேர்ந்த காங்கிரஸை சேர்ந்த ராதாகிருஷ்ணன். 2016ல அதிமுக, 2011ல தேமுதிக, 2021ல பிரேமலதா அவர்களும் போட்டி போட்ட தொகுதி தான் விருதாச்சலம். சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல டாக்டர் தமிழரசிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக விருதாச்சலம் டாக்டர் தமிழரசிக்கு தான் வந்து போகுது. கீழ்வேலூரை பொறுத்த வரைக்கும் வடிவேல் ராவணன் வந்து போட்டி போடுறாங்க. கீழ்வேலூர் 2021ல மாலி CPI கட்சியை சேர்ந்தவர் வந்து வெற்றி பெறாரு. அதே மாதிரி 2016ல மதிவாணன் திமுக, 2011ல மகாலிங்கம் CPI. சோ இங்க திமுக CPI அப்படின்ற மாதிரி இருக்கு. அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோவில் தொகுதியில அன்புச்சோழன் அவர்கள் வந்து போட்டி போடுறாரு. அன்புச்சோழன் அவர்கள் போட்டி போடக்கூடிய காட்டுமன்னார் கோவிலை பொறுத்த வரைக்கும் 2021ல விசிகே தான் வெற்றி பெறாங்க. 2வது இடத்துல அதிமுக. 2016ல முருகுமாறன், 2011லயும் முருகுமாறன் அதிமுகவை சேர்ந்தவர். 2வது இடத்துல வந்து விசிகே தான் இருக்கிறாங்க. சோ இந்த இடத்துல வந்து ஒரு டஃப் ஃபைட் வந்து விசிகே வந்து கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கியானது இங்க இருக்கு. மயிலாடுதுறையில சுத்தமல்லி பழனிசாமி அவர்கள் வந்து போட்டி போடுறாங்க. மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இப்போ சுத்தமல்லி பழனிசாமி அவர்கள் போட்டி போடக்கூடிய சூழல்ல ராஜகுமார் காங்கிரஸை கட்சி சேர்ந்தவர் வந்து வெற்றி பெறாரு 2,742 வாக்குகள் வித்தியாசத்துல. அதே மாதிரி சுத்தமல்லி பழனிசாமி அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவே வந்து 2வது அதே தேர்தல கடந்த முறையும் வந்து போட்டி போட்டிருக்காங்க. அப்போ அவங்க வந்து வெறும் 2,742 வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோற்கடிக்கப்படுறாங்க. சோ அவங்களுக்கான செல்வாக்கு அப்படின்றது இந்த தொகுதியில இருக்கு. அவங்க வந்து இந்த இடத்துல போட்டி போட்டு இந்த முறை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லலாம். 2016ல ராதாகிருஷ்ணன், 2011ல அருள் செல்வன். சோ இப்படி அதிமுக தேமுதிகன்னு மாறி மாறி ஜெயிச்சிருக்காங்க.
பெரம்பூர் தான் இந்த வாட்டி பாமகவுக்கான ஒரு சவாலான ஒரு தொகுதின்னு சொல்லலாம். அதுவும் பெரம்பூர்ல திலகபாமா வந்து போட்டி போடுறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த தொகுதியில போட்டி போடுறாருன்றப்போ திலகபாமாக்கு இந்த பெரம்பூர் தொகுதி சவாலா அமையுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் திமுக தான் இந்த தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறமா ஜெயங்கொண்டம்ல வைத்தி அப்படின்றவர் வந்து போட்டி போடுறாரு. ஜெயங்கொண்டம் தொகுதி இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஒரு களத்தை பார்த்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஜெயங்கொண்டம்ல கடந்த முறை திமுக தான் வெற்றி பெறாங்க. 5452 வாக்குகள் வித்தியாசத்துல KSK கண்ணன் அப்புறம் K பாலு அவர்கள் வந்து இங்க போட்டி போட்டிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக. அதே மாதிரி 2016 அதிமுக வெற்றி பெறாங்க. 2011 குரு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக, 2006 ராஜேந்திரன் அதிமுக. சோ இப்படி ஜெயங்கொண்டம் தொகுதியிலையும் அவங்களுக்கான ஒரு செல்வாக்கு வந்து இருக்கு. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி 2011 வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக ஜெயங்கொண்டம் இருக்கு அப்படின்ற அடிப்படையில இந்த தொகுதி அவருக்கு வெற்றி வாய்ப்பு தேடி தருமா அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். பாமக கட்சியினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியலை வந்து பார்த்திருப்பீங்க. சோ இவர்கள் எல்லாம் இந்த தொகுதியில எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இவர்களுடைய தொகுதிகள்ல இருக்கு. குறிப்பா இவர்களுக்கு சவாலான இடங்கள் எல்லாம் அதிமுக வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அது சரியா அப்படின்றத உங்க பார்வையில இருந்து கருத்துக்களை பகிருங்க. நன்றி.